ஒரு சின்ன திருத்தம். நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த தோழர் தோல் திருமாவளவன் என்று என்னை அழைத்தார். என்னுடைய பெயர் திருமாவளவன். என்னுடைய தந்தை பெயர் தொல்காப்பியன். ராமசாமி என்கிற பெயரை நான் தொல்காப்பியன் என்று மாற்றினேன், அவருடைய ஒப்புதல் இல்லாமலேயே. அதற்கு ஒரு அரசியல் காரணம் உண்டு. தொல்காப்பியன் திருமாவளவன் என்பதைத்தான் தொல் திருமாவளவன் என்று என்னுடைய முன்னெழுத்து மாறி இருக்கிறது. இரா திருமாவளவன் என்பது மாறி இருக்கிறது. இது ஒரு தகவலுக்காக அதை கேட்கணுங்கிறதுக்காகவே மாற்றி சொன்னேன். நல்ல சூழ்நிலை நல்லா கையாளுறீங்க சார். அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வர ஒரு விஷயத்தை சொல்றேன். ஐயா வந்தாங்க, அவருக்கு தலைவர் பேசுறாங்க, நான் இங்க நிற்கிறேன், நான் போல. இது வந்து பாரதிராஜா சார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்தவங்களோ, பாக்யராஜ் சார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்தாங்களோ, அவங்கள இப்படி ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க, கீழே உட்காருவாங்க. அந்த மரியாதை வந்து உண்மையா வர்றது. ஸோ அந்த மாதிரியான மரியாதை வந்து அவங்க உங்க மேல வச்சிருக்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும் பொழுது எனக்கு அவங்களோட ஏடிஸோட காம்பினேஷனோ அந்த மாதிரியான விஷயங்கள் தெரியுது. இது உங்ககிட்ட இருந்து எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். தேங்க்யூ. பார்த்திபன் அவர்கள் இங்கே சொன்னபோது இதை ஒரு குருகுலம் என்று சொன்னார். பாரதிதாசன் பரம்பரை என்று கவி உலகத்திலே உண்டு. அதை போல திரையுலகத்திலே பாரதி ராஜா பரம்பரை என்கிற அளவுக்கு ஏராளமான உதவி இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள் இங்கே மேடையில் வந்து நின்றதை பார்த்தோம். திரையுலகத்திலே அப்படி குருகுலம் இருப்பதை போல அரசியலிலும் உண்டு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அப்படி இல்லை. நாங்கள் அண்ணன் தம்பிகளாக சமத்துவத்தை பேணுகிற ஒரு இயக்கமாகத்தான் இருக்கிறோம். அவர் இன்றைக்கு அமைச்சராக இருந்தாலும் எனக்கு தம்பி. அவருக்கு நான் தலைவராக இல்லை, அண்ணனாக இருக்கிறேன். ஆகவே இந்த அண்ணன் தம்பி உறவுதான் எங்களை கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இணைத்து பிணைத்து இயக்கிக் கொண்டிருக்கிறது. அவர் நான் மட்டும் பேசினால் போதும் என்கிற அந்த பொருளிலே சொல்லி இருப்பார் என்று கருதுகிறேன். நீங்க வந்து உங்களோட பேச்சுக்கு வந்து யாருமே வந்து எதிர்பேச்சு பேச முடியாத அளவுக்கு ரொம்ப தெளிவாகவும் ஒன்று ஒரு கருத்துக்களும் இதுவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எங்களோட இமயங்களும் ரெண்டு சாருமே, பாக்யராஜ் சார் அண்ட் பாரதிராஜா சார் அவங்கள படைப்புகளும் அப்படிதான் இருக்கும். உங்ககிட்ட பர்சனலா கேட்கிறேன், பாரதிராஜா சார் பண்ண படத்துல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிடிச்ச படம் என்ன சார்? இயக்குனர் இமயம் அவர்களை நான் நினைவு கூறுவதற்கு ஏராளமான நிகழ்வுகள் உண்டு. திரைப்படங்களின் ஊடாக மட்டுமில்லை, அரசியலில் எல்லா வரம்புகளையும் கடந்து என்னை மிகவும் நேசித்தவர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள். அவருடைய குடும்ப நிகழ்ச்சிக்கு, திருமண நிகழ்ச்சிக்கு என்னை நேரிலே வந்து அழைத்தார். அந்த நிகழ்ச்சியிலே நான் பங்கேற்ற போது அவ்வளவு நிரல் கூடியிருந்த நிலையிலும் ஓடி வந்து என்னை இறுக பற்றி கொண்டார். அப்போது அவர் சொன்ன வார்த்தை, எங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் உங்கள் ரசிகர்கள் என்று சொன்னார். அது மட்டுமில்லாமல் என்னை விட என் தந்தை உங்களை நேசிப்பவர் என்று அவருடைய தந்தையிடம் என்னை அறிமுகப்படுத்திய நிகழ்வு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அவர் என்னை சொந்த மகனைப் போல கட்டி தழுவினார், ஆசீர்வதித்தார், வாழ்த்துக்களை கூறினார். முதலில் அவரை நான் மிக நெருக்கமாக பார்த்த இடம் ஆஸ்திரேலியாவில் ஒரு ஈழத்தமிழர் நிகழ்ச்சிக்காக சிட்னியில் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அவர் வந்திருப்பது எனக்கு தெரியாது. நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது அவருக்கு தெரியாது. இருவரும் மேடையிலே சந்தித்துக் கொண்டோம். அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு அண்ணன் பாரதிராஜா அவர்கள் அவருடைய மகனை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். அவரை எனக்கு அறிமுகப்படுத்தினார் என்பதை விட என்னை தன்னுடைய மகளுக்கு அறிமுகப்படுத்துகிற போது சொன்னார், இவர் யார் தெரியுமா? நம் தமிழினத்தின் தலைவர், மிக பெரும் ஆளுமை. இவர் ஒரு நாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தன்னுடைய ஆசையை அந்த சிட்னி நகரத்திலே தன் மகனிடத்திலே அறிமுகப்படுத்துகிற போது
சொன்னார். என் மீது இவ்வளவு பெரிய மதிப்பை வைத்திருக்கிறார், நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து நான் நெகிழ்ந்து போனேன். அதே போல ஈழத்தில் ஒரு முறை நாங்கள் இருவரும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. ஒரே விடுதியில் தங்கியிருந்தோம். அவர் தங்கியிருந்தது எனக்கு தெரியாது, நான் தங்கியிருந்தது அவருக்கு தெரியாது. வன்னியில விடுதலை புலிகளின் அழைப்பை ஏற்று நானும் அங்கே சென்றிருந்தேன், அவரும் வந்திருந்தார். இருவரும் சாப்பிடுகிற இடத்தில் தான் சந்தித்துக் கொண்டோம். என்னை பார்த்ததும் அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார். தம்பி என்று வந்து என்னை கட்டிப்பிடித்துக் கொண்டார். அண்ணன் உங்களை அழைத்தாரா என்று கேட்டார். என்னையும் அழைத்திருக்கிறார் என்று சொன்னார். அங்கே நாங்கள் சந்தித்துக் கொண்டோம். இதுபோல பல நிகழ்வுகளில் அவரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. கடைசியாக அவருடைய மகன் இறந்தபோது அவருடைய இல்லத்திற்கு நான் சென்றபோது அவரால் எழுந்திருக்க முடியாத நிலையிலும் எழுந்து மெல்ல நடந்து வந்து என்னை வரவேற்றார். அண்ணா அமருங்கள் என்று நான் அவரை வற்புறுத்தி அமர வைத்தேன். அப்படியே அவர் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்றே தெரியாமல் நானும் கண் கலங்கினேன். அந்த நேரத்திலும் கூட நீங்கள் நல்ல நிலைக்கு வர வேண்டும் தம்பி என்று என்னை வாழ்த்தினார். என்னால் அவருடைய இறப்பின் போது வந்து கலந்து கொள்ள இயலவில்லை. அவருடைய திருவுடலுக்கு மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த முடியவில்லை என்பது இன்னும் எனக்கு பெரும் உறுத்தலாக இருக்கிறது. என்றாலும் கூட இந்த இரங்கல் நிகழ்வுகளில் பங்கேற்று இயக்குனர் இமயம் அண்ணன் பாரதி ராஜா அவர்களை நினைவு கூர்ந்து அவருக்கு எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துவதில் ஆறுதல் அடைகிறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். எத்தனையோ படங்களை அவர் இயக்கியிருக்கிறார். தமிழக அரசியல், தமிழக திரையுலகில், சமூக தளத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய இயக்குனர் அண்ணன் பாரதி ராஜா அவர்கள். அதிலே என்னை மிகவும் பாதித்த ஒரு படம் அல்லது ஈர்த்த ஒரு படம், ஆழமாக சிந்திக்க வைத்த ஒரு திரைப்படம் வேதம் புதிது என்கிற படம். நான் 16 வயது நிலை படம் பார்க்கவில்லை. அப்போது நான் பள்ளி மாணவன். வேதம் புதிது படம் பார்க்கிற போது நான் கோவையிலே ஒரு அரசு ஊழியராக பணியாற்றிக் கொண்டிருந்த நேரம், தடய அறிவியல் துறையில் ஒரு சயின்டிஸ்டாக நான் பணியாற்றிக் கொண்டிருந்த போது பாரதி ராஜா படம் இங்கே ஓடுகிறது என்று சொன்னதும் திரைப்படத்தை திரையரங்குக்கே போய் பார்த்தோம். நான் நிறைய மேடைகளில் சுட்டி காட்டியிருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன். அந்த திரைப்படம் வெகுவாக என்னை பாதித்தது. இப்போதெல்லாம் நிறைய அம்பேத்கர் இயக்கங்கள், சமூக நீதி இயக்கங்கள் தோன்றி சமூக ஊடகங்களில் விரிவான விவாதங்களை நடத்துகிறோம். ஆனால் அப்போது 80களின் தொடக்கத்தில் அந்த படத்தில் சாதிய சனாதன மரபுகளை எதிர்த்து